அந்த கிராஃபில் உங்களுக்கு அந்த பிரச்சனை விளங்கினது அது 3 மாதிரியும் அமையலாம்னு சொல்லி அது இந்த பி பகுதி நான் அன்றைக்கு சொல்லி விடுறேன் அப்படியே செக் பண்ண சொன்னாங்க இல்லைன்றால் விளங்கப்படுத்தி விட்டாங்க 1.337 10 கூட சொன்னீங்களா என்ன ஓகே 41 பாருங்க சமநிலையில் இருக்கும் பின்வரும் தாக்கத்தை கவனத்தில் கொள்க அதுல வந்து வளமையை போல நாங்கள் தியரியில செய்வதை போல ஒரு தாக்க சமன்பாடு தரப்பட்டிருக்கு ஏயும் பியும் ஒரு இதுல இந்த மாதிரி அம்புக்குறி போடப்பட்டிருக்கு பார்ப்போம் சி கேஸையும் டி கேஸையும் சொல்லி அதை கவனித்து இந்த சமநிலை என்று சொல்லியிருக்கு அப்புறம் நாங்கள் எப்படி எழுதுற பொருத்தப்பாடு இல்லை அவை சமநிலை தனி அம்புக்குறி போட்டால் அது தாக்கம் முட்டு பொருத்தம் அர்த்தம் கேபி கேசி கிடையிலான தொடர்புலமே பிறக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை நினைக்கிறது அதுதானே பின்வரும் சமநிலையை கவனத்தில் கொள்க அடுத்த 2வது பகுதி QR3 QR3 கேஸ் R2 கேஸோட தாக்கி QR5 என்று சொல்லப்படுவது ஒரு விளைவை தோற்றுவிக்கும் இதுல ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட QR3 என்ற மூல் வந்து 5 மூல் R2 என்ற மூல் வந்து 3 மூல் சமநிலையிலே பாத்திரத்தின் வெப்பநிலை 496 கெல்வின் ஆகிய பொழுது பாத்திரத்தில் உள்ள அமுக்கம் 10.13 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 ஆக இருந்தது இந்த நிபந்தனைகளின் கீழ் QR3 கேஸின் ஆரம்ப தொகையிலிருந்து 30% மேற்படி தாக்கத்தில் பங்கு பற்றியது என்றார் கேபியை கேட்டு இப்ப உங்களுக்கு அந்த கூட்டப்பிரிகையின் அளவு கூட்டப்பிரிகை சதவீதம் என்றதுல குழப்பம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே இப்ப பாருங்க 30% கூட்டப்பிரிகை அடையுதுன்னு சொல்லி அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால் இந்த கூட்டப்பிரிகை சதவீதம் என்பது α% என்று நாங்கள் குறிக்கிறது அதாவது தொடக்க மூல் 100 மூலாக இருந்தால் அதுல இருந்து சமநிலையில எவ்வளவு பிரிஞ்சதுன்றது அதனுடைய அர்த்தம் அப்ப 100க்கு 30 மூல் பிரியும் என்றால் எக்ஸ் எவ்வளவு பிரிஞ்சது எவ்வளவு 5க்கு எவ்வளவு பிரியும் 1.5 மூல் பிரியும் இதைத்தான் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொன்னால் எக்ஸ் என்று சொல்றீங்க ஆரம்பத்தில் எடுத்ததுல இருந்து பிரிகி அடைஞ்ச அளவு இதுக்குதான் பேர் எக்ஸ் அல்பா தந்தால் நாங்கள் எக்ஸ காணலாம் இங்க அல்பா சதவீதம் தந்திருக்கு 100ல எவ்வளவு பிரியும் தந்திருக்கு அப்ப 5ல எவ்வளவு பிரியும் சொல்றோம் QR3 சார்பாகத்தான் இது தரப்பட்டிருக்கு ஆகவே சமநிலையில இருக்கிற மூல்களை நாங்கள் என்ன செய்யலாம் காணலாம் எக்ஸ் வந்து தெரியும் பிரிஞ்சது எக்ஸ் வந்து 1.5 அல்பா தந்ததால நாங்கள் காணலாம் அப்ப சமநிலையில QR3 வந்து உங்களுக்கு 3.5 மூலம் இதுல 1.5 மூலம் இது பீசமான 1:1 என்றால் இதுல 1.5 மூலம் காணப்படும் சமநிலையில இருக்கிற மூல்கள் உங்களுக்கு இப்ப மொத்த முக்கம் தந்திருக்கு ஆகவே நாங்கள் மூல் பின்னத்தை காணலாம் அந்த கேள்வி சாதாரணமாக ஓடக்கூடிய கேள்வி மூல் பின்னத்தை காணலாம் இந்த மொத்த மூல் வந்து 6.5 அப்ப அதன் மேல் 3.5 1.5 6.5 1.5 6.5 இதான் உங்களுக்கு மூல் பின்னமாக அமையும் மொத்த முக்கம் தந்திருக்கிறதால நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இதுண்ட பகுதி அமுக்கத்தையும் காணலாம் இப்ப என்ன பொறுத்தவரையில இதுல பி போட்டு செய்யலாம் பி போட்டா உங்களுக்கு தெரியும் தாக்கியும் விளைவிலே மொத்த முக்கம் வரைக்கும் வெட்டுப்படும் ஆனா சில நேரத்துல இந்த QR3 இதுண்ட R2 QR5 இவற்றின் சமநிலை பகுதி அமுக்கங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டால் நாங்கள் பி சார்பில் கணிச்சு வச்சிருந்தா எங்களுக்கு அதுல விட இருக்காது ஆகவே நாங்கள் அதை போட்டு சுருக்கி எடுக்கிறது எங்களுக்கு நல்லா
நீங்கள் பிரதியிட வேணும்னா பின்னத்துல போட்டு பிரதிட்டு கொள்ளலாம். சரி, இதுல நீங்கள் பௌதிய முகம் வந்து மூல் பின்னம் தர மொத்த முகம் 3.5 கீழ் 6.5 தர பி. நீங்க வருமானத்தை போட்டு சுருக்கி எடுப்பீங்கள். 1.5 கீழ் 6.5 தர பி. 1.5 6.5 தர பி. உங்களுக்கு கேபிக்கு கோவை எழுதுனீங்கன்னு சொன்னா PQR5 கீழ் PQR3 இன்டு R2 வரும். PR2 சொல்லி அப்ப உங்களுக்கு இதுல பௌதிய முக்கம் தெரியும். இந்த சமன்பாடுல ஒன்றை பிரதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேபிக்கு வந்து ஒரு சின்ன பெருமானம் தான் வருவேன். தாக்கியில தான் மூல நிக்க கூட. கேபி சமன் 1.83 தர 10⁶ நியூட்டன் மீட்டர் -2 -1 அன்று வருது. இப்படி ஒரு பெருமானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சரிதானே? உங்களுக்கு கேட்கணும்னா நீங்க கேளுங்க. நாங்க பல தடவைகள் செய்த கேள்வி ஒரு பெர்சன்டேஜ்ல பிரச்சனை இப்ப இல்லையண்டா இந்த கேள்வி உங்களுக்கு ஓகே ஆகிருக்கும். அடுத்த பாருங்க. பின்வரும் சமநிலையை கருதுக. ஏயும் பியும் தாக்கி சியும் டியும் வருது. கேபி தொடர் பேப்பர்கள் சொல்லிட்டு பாஸ் பேப்பர்கள் என்னடா அவங்க அப்படி கேள்வி கேட்கிறாங்க. எதனோயிக் அமிலத்தின் 3 மூலும் மெதனோலின் 13 மூலும் குறித்த வெப்பநிலை ஒன்றிலே செறிந்த சல்பூரிக் அமிலத்துடன் இருக்கும்போது சமநிலை அடையவிடப்பட்டார் சொல்லி தாக்கத்தின் போது எசுத்தரின் 2.3 கிடைத்தது. எசுத்தராக்கள் தாக்கத்துக்கான கேசியை காண்க சொல்லி இதுல உங்களுக்கு பௌதிக நிலை போடுறது என்ன மாதிரி என்று விளங்குதான். இதுல பௌதிக நிலை வந்து லிக்விடாக போடணும்னு சொல்லியிருந்தா நீரின் அளவை நீங்கள் ஒரு புறக்கணிக்க நீங்கள் இப்ப விளங்குதாங்க. இது என்ன மாதிரி சொல்லி உங்களுக்கு அசெட்டிக் ஆசிட் மெத்தனால் CH3OH இது ரெண்டினையும் பௌதிக நிலை தூய திரவங்களாக இருக்கணும். இதே நீர்க்கரசலாக இருந்துச்சு சொன்னால் விளைவில வார நீரின் அளவை நீங்க புறக்கணிக்க கருத்துல கொள்ளாமல் விட வேண்டி. இப்ப உங்களுக்கு சுத்த CH3OCH3 இதுல மெத்தனால் பயன்படுத்தப்பட்டிருக்கால இதை நீங்கள் நீரோட இருக்கிற அளவுல அக்வஸ்ட் போட்டுக்கொள்ளலாம். சரி, இதுல ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட அசெட்டிக் அமிலத்தின் மூல் தரப்பட்டிருக்கு 3 மூல் என்று சொல்லி. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட அசெட்டிக் அமிலத்தின் மூல் 3 மூல். அதே போல மெத்தனோலின் மூல் வந்து 13 மூல் என்று தரப்பட்டிருக்கு. சமநிலையில 0.2 மூல் எசுத்தரில் 2.8 இருந்தா எசுத்தர்ல 2.8 இருக்குதுன்னு சொன்னார். சமநிலையில உங்களுக்கு பீசமானபடி என்ன செய்யும்? தாக்கிகள் தாக்கமடையும், அதே நேரத்துல உருவாகும். பீசமான 1:2. அப்ப தாக்கின மூலிக்கு 2.8, இது பீசமான 1:1. அப்ப இதுவும் தாக்கினது 2.8. இங்க நீரின் மூலம் நீங்கள் கருத்துல கொள்ளப்பட வரும் பீசமான 1:1. அப்ப எவ்வளவு எசுத்தர் உருவாகுதோ அதே அளவுக்கு நீரும் இங்க உருவாகிடும். தாக்கில உள்ள பீசமான குணகமும் விளைவில் உள்ள பீசமான குணகமும் சமன் என்றதான் இது விடயம். உங்களுக்கு சமநிலை மூல பாத்தீங்கன்னு சொன்னால் இது 0.2 மூல் என்று வரும். இது 10.2 மூல். இது 2.8 மூல் 2.8 இதுதான் சமநிலை மூல்கள். சரி, உங்களை கேசி கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுல கனவளவை பற்றியோ பௌதிக முகத்தை பற்றியோ தர வேணும்ன்ற அவசியம் இல்லையேன்னு சொன்ன. இது வாயு இல்லை தானே, பௌதிக முகம் வராது. 2 பக்கமும் தாக்கிலையும் விளைவிலையும் வந்து பீசமான குணங்கள் சமனாக இருக்கிறதால கனவளவு வந்து வெட்டுப்படும். ஆனாலும் நாங்கள் சமநிலை மூல் தான் வச்சிருக்கோம். அப்ப சமநிலை செறிவு என்பது இது இல்லை. 0.2 V தான் சமநிலை செறிவு.
10.2 தான் சமநிலை சரிவு. 2.8 தான் சமநிலை சரிவு. சமநிலை சரிவுல நாங்கள் கனவுல ஒன்று எடுத்து பிரித்தவன் சொன்னா அந்த கனவுல வெட்டுப்படும். ஆகவே நாங்கள் சமநிலை மூல்களுக்கு இடையிலான விகிதம் சமநிலை செறிவுகளுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமன் என்று இந்த இடத்துல சொல்லணும். இங்கேயும் 2 அங்கேயும் 2 வீசமான. இதுல இருந்து நீங்கள் 2.8 தர 2.8 கனவுல வெட்டுப்படும் 10.2. உங்களுக்கு கேசி வந்து 3.84 சொல்லி அமைது. வருமானம் வந்ததுதான். அப்படி என் பிரச்சனைன்னா சொல்லுங்க. வருமானம் நீங்கள் அன்றைக்கு பாஸ்ட் பேப்பர் ஒன்று செய்யும் போது இந்த நைட்ரோபென்சின் தாக்கம் சொன்னீங்கள். இந்த நைட்ரோபென்சினுக்கு அநேகமான ஆங்கில புத்தகத்துல 2வது தாக்கம் போட்டிருக்கிறோம். அதுல தாக்க விதத்தின் விளைவுகள் அதை பற்றிலாம் கதைச்சிருக்கு. ஆனா எங்கட சிலபஸ்ல அது அப்படி இப்ப சொல்லியிருக்கு. இந்த இப்ப அப்டேட் பண்ணினால அப்படி சொல்லியிருக்கு. குளோரினோட மின்னது தன்மை கூடிய மூலகங்கள்னா அதுக்கு 2வது பிறகு நடக்கான்னு சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிற உங்களை போடுறேன். நீங்க அதுக்கு பாருங்களா. 43வது 27 பாகை சீலே மூடிய பாத்திரம் ஒன்றில் உள்ளே பேணப்படும் என்று சொல்லி ஒரு சமநிலை பேணப்படுத்தார். 43வதுல முதலாவது ஏயும் ஏபி கேஸ் வந்து ஏ கேஸ் ஆகவும் பி கேஸ் ஆகவும் வந்து பிரிகை அடையுது. சமநிலை கருது ஏபி கேஸ் ஏ கேஸ் பி கேஸ் ஆகியவற்றை கொண்ட குறித்த கலவை ஒன்றில மொத்த அமுக்கம் தான் இருக்கு. 9 ATM சொல்லு. இதுல ஒவ்வொரு கூறுகள்டையும் பகுதி அமுக்கத்தை தந்துட்டு கேசியை கேட்டிருக்கோம். பாருங்க, சமநிலையில இருக்கிற கூறுகள்கிட்ட பகுதி அமுக்கம் ஏயினுடைய பகுதி அமுக்கம் சமநிலையில சமநிலையில ஏயினுடைய பகுதி அமுக்கம் 0.25 தர 15 பாஸ்கல் என்று சொல்லி இது 0.15 தர 15 பாஸ்கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது சாதாரணமான ஒரு கேள்வி. இதுல கணக்க சுத்தல் இல்லை. கேபியை கணிச்சு கேபிக்களால கேசிக்கு போகணும். மொத்த அமுக்கம் தரப்பட்டிருக்கு. இந்த வாயு கலவை இந்த மொத்த அமுக்கம் தரப்பட்டிருக்கு 0.9 தர 15 பாஸ்கல். 0.9 தர 15 பாஸ்கல். இதுல ஏயினுடைய பகுதி அமுக்கம் பியினுடைய பகுதி அமுக்கம் தெரிந்தால் கழித்து விட்டோம்னு சொன்னால் ஏபியினுடைய பகுதி அமுக்கம் கிடைக்கும். ஏபியின் பகுதி அமுக்கம் வந்து 0.5 தர 15 பாஸ்கல் அமையும். அதாவது மொத்த அமுக்கத்துல இருந்து ஏ இந்திய பி இந்திய கூட்டி கழிக்க எங்களுக்கு 0.5 தர 15 பாஸ்கல் இருக்கு. அதை நீங்க மொத்த அமுக்கம் 0.9 ATM வந்திருக்கு. ஆகவே தர 15 வரைக்கும் பாஸ்கல் இருக்கும். இனி என்ன கேள்வி இது? இதுல வந்து எங்களுக்கு கேசி தான் கேள்வி. அப்ப நேரடியாக கேபி கேட்கல கேசி கேட்க வெப்பநிலை தரப்பட்டிருக்கிறதால நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் KP7 KC RT என்ற டெல்டா சமன்பாடுல போட்டு எடுக்கலாம். அப்ப கேபியை நாங்கள் காணணும். என்ன இதுல இருந்து கேபியை காணணும். அல்லது நீங்க என்ன செய்யணும்? P7 CRT போட்டு உங்களுக்கும் பகுதி அமுக்கம் போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எடுக்கும். அதை விட நீங்கள் தொடர்பு தான் தொடர்பை பயன்படுத்தி எடுக்கலாம். இதுல இருந்து நீங்கள் கேபியை முதல் காணிங்கன்னா KP7 விளைவுகள்கிட்ட பகுதி அமுக்கம் 0.25 தர 15 தர 0.15 தர 15 அதற்கு 0.5 தர 15. இதுல இருந்து உங்களுக்கு கேபிக்கு ஒரு பெருமானம் வரும். எனக்கு இந்த பெருமானம் வந்து 7.5 தர 13 என வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆன்சர் வந்துதா? இப்ப உங்களுக்கு கேபி தெரியும். KP7 KC RT டெல்டா டெல்டா என்னன்றதை நீங்க அடையாளப்படுத்தணும். விளைவு வாயு முன்னணிக்கையிலிருந்து தாக்கி வாயு முன்னணிக்கை ஒன்று. KP 7.5 தர 13. கேசிக்கு என்ன அழகுல வரும்னு உங்களுக்கு தெரியும். 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 தர வெப்பநிலை வந்து உங்களுக்கு
27 பாகசி அப்ப 300 கெல்வின். இதுல இருந்து கேசி வந்து எனக்கு என்ன வருதுன்னு சொன்னா 3 மூல் மீட்டர் -3 என்று வருது. கால்குலேட்டர்ல அடிச்ச வேல்யூ தான் இதுல அடிச்சதும் பிள்ளையாரு. நாங்கள் டெசிமீட்டர் கணக்கு மாத்திரம் 0.003 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கும். இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்தா அன்றைக்கும் உங்களுக்கு அடுத்த கேள்வி மாதிரி கேள்வி விளங்கப்பட்டு விட்டுதான் என்னன்னு சொன்னா Fe2+க்கும் Ag+க்குமான தாக்கம் மீளத்தக்கது அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்கோம். இரு திசைகளில் நடைபெறலாம் என்பதை இன்னும் பரிசோதனை முறையாக காட்டி விடுங்க விளக்குன்னு சொல்லி Fe2+க்கும் Ag+க்குமான தாக்கம் வந்து மீளத்தக்கது. சரி, இந்த தாக்கம் நடக்கும் என்றால் என்ன? இந்த தாக்கம் நடக்கும் Ag+ Fe2+ வந்து தாழ்த்தி Ag ஆகவும் இது Fe3+ ஆகவும் ஒட்சியேற்றப்படும். சரிதான். அப்ப இந்த தாக்கம் மீளும் தன்மைக்குரிய சொன்னால் சாதாரணமாக Ag+ வந்து என்ன இலகுவாக தாழ்த்தப்படக்கூடிய ஒன்று. அதனால்தான் Ag+ HgO ஆக்சைடுகள் வந்து இலகுவாக வெப்ப பிரிகடை Ag2O ஆக்சைடும் ரசத்தின் ஆக்சைடு HgOவும் ஆக்சைடுகள்ல வெப்ப பிரிகடையக்கூடியது. மற்றது பெரோக்சைடுகள் ஆக்சைடுகளாக மாறும், சூப்பர் ஆக்சைடுகளும் ஆக்சைடுகளாக மாறும். ஆக்சைடுகள்ல வெப்ப பிரிகடையக்கூடியது Ag2O HgO. இதை நாங்கள் வெப்பப்படுத்தினோம்னு சொன்னால் உலோகம் நாங்கள் O2 இதுல உலோகம் தாழ்த்தப்படும், ஒட்சியேற்றப்படும். அதே போல ரசத்தின் ஆக்சைடு உறுதி, ரசமும் லிக்யூடாகவும் O2 ஆகவும் பிரிக்கும். இதை நாங்கள் நிறைய என்றுதான் படிப்பிருக்கோம். நாங்கள் நிறைய Ag2O வந்து நிறைய நிறம் சொல்லி சில நேரத்துல கருப்பு சொல்லி கருதப்படலாம். ஆனால் அநேகமாக நாங்கள் நிறைய என்று சொல்லிக் கொடுப்போம். சரி, இது வந்து செம்மஞ்சள், இதுவும் பிரிகை அடையக்கூடிய Ag+ வந்து இலகுவாக தாழ்த்தப்படக்கூடிய ஒரு அயன். Ag+ கொண்ட நீர்க்கரசலுக்குள்ள நாங்கள் Fe2+ நீர்க்கரசலை சேர்க்கும் போது Ag இந்த வெள்ளியாடி வாரத அவதானிக்கலாம். ஆகவே தாக்கம் வந்து முன்முகமாக நடக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். சரிதா? அடுத்தது இந்த தாக்கத்தை நாங்கள் பின்னோக்கி நிகழ்வதாக காட்டும் என்றால் Fe3+ கொண்ட கரைசல் Fe3+ கொண்ட கரைசல். சரி, இந்த Fe3+ Fe கொண்டு வர மாட்டேன், Ag அது முடியாது. ஆனால் 2+க்கு தாழ்த்தலாம். Fe3+ கொண்ட கரைசலுக்கு நுண்தூள் வடிவத்தில் Ag சேர்த்து வெப்பப்படுத்தினோம்னு சொன்னால் Fe3+ வந்து சிறிதளவு Fe2+ ஆக கன்வெர்ட் ஆகும். அதாவது சமநிலை வந்து பின்னோக்கி நகரும். Ag Fe3+ இருந்தாங்க, Fe3+ வந்து Fe2+ ஆக தாழ்த்தப்படும். இது Fe2+ தான் என்பதை நாங்கள் ப்ரூவ் பண்ணினா இந்த 3+க்கு இருந்து 2+ வந்தது என்பதை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், 2+ நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு பொட்டாசியம் ஃபெரிக் சயனைடை பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு Na2FeCN, இதுக்குள்ள 3+ இருக்கும் என்றால் 6 டைம்ஸ், இது thrice. இந்த ஒரு பொட்டாசியம் ஃபெரிக் சயனைட்ல வந்து இரும்பின் ஒட்சியேட்டன் +3. இந்த +3 ஒட்சியேட்டன் சயனைட் சிக்கலை கொண்டு வந்து 2+க்கு நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் நீல நிறம் வரும். ஆனா 3+க்கும் 3+க்கும் இடையில அந்த நிறம் இல்லை. ஆனா Fe இது 2+ ஆக இருந்து இதுக்கு வந்து 6 டைம்ஸ் இருக்குமாக இருந்தால் இதுல 4- என்று வரும். அப்ப உங்களுக்கு Na4 என்று வரும். இதை கொண்டு போய் இதுக்கு சேர்த்தோம்னு சொன்னால் வெள்ளை வடிவு வரும். இதில் நீர்ல கரையாது. இதுவும் உருவாக்குற சிக்கல நீர்ல கரையாது. இதுவும் 2+, இதுவும் 2+, அப்ப இதுவும் நீர்ல கரையாது, வெள்ளை வடிவு வரும். சிறிது நேரத்தின் பின்னர் வழியால ஒட்சியேற்றப்பட இது Fe3+ மாறும், பிரேசியன் நீளம். இது நேரடியாக இதுக்கு போடப்பட்டால் உங்களுக்கு பிரேசியன் நீளம் வரும். Fe3+க்கும் Fe2+க்குமான தாக்கங்களை பற்றி நீங்க பார்த்துருக்கீங்க.
சரி, அப்ப Fe2 பிளஸ் நீங்கள் உறுதிப்படுத்தி இந்த தாக்கம் பின்முகமாக நடக்குதுன்னு காட்டலாம். இது பழைய கேள்விகள் நான் நினைக்கிறேன் அநேகமாக 2000க்கு முற்பட்ட கேள்விகள்ல இப்படி இந்த சமநிலை மீளக்கூடியது என்பதை காட்ட சொல்லி கேட்கிறது. காலமா இந்த டைப் கேள்விகள் பாருங்க. இது முன்னுக்கு நாங்கள் கொஞ்சம் கேள்விகள் மீளும் தன்மையுடைய என்று காட்ட சொல்லி கேட்டிருந்தது. அதே மாதிரி இதை நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி செய்தீங்களா? 44வது கேள்வி. என்ன விட வந்து அதான் அது இருபடி சமன்பாட்டுல போய் நின்றதை தான் நான் செய்த நீங்களும் சொல்லி இந்த கேள்விக்கு எனக்கு கூட வந்தது. மற்ற கேள்வியை செய்ய எனக்கு அது சுருக்கல் பிரச்சனை தான் கொஞ்சம் இருந்தது. சுருக்கல் இருபடி சமன்பாட்டுக்கு போய் நிற்கிறதால சுருக்க கொஞ்சம் சினமா இருக்கு. அதான் பிரச்சனை. சரி, நாங்கள் பார்ப்போம். இதுல கேள்வியை பார்ப்போம். 44 M2O4 M2O4 கேஸ் 2 NO2 ஆக பிரிகிற சமநிலை. சரியா? இந்த சமநிலை எங்களுக்கு ஏற்கனவே பழக்கமானது. தொடர்பாக குறித்த வெப்பநிலை என்பது கேசி தந்திருக்கு. கேசி வந்து 0.36 தரப்பட்டிருக்கு. கேசி 0.36. கனவளவு தரப்பட்டிருக்குது 0.5 டெசிமீட்டர் கனவளவு 0.5 டெசிமீட்டர் கனம். பாத்திரம் ஒன்று உள்ளவர் 0.05 மூல் N2O4 வாயு அதே வெப்பநிலையில் சமநிலையில் இடமளிக்கப்பட்டது. அப்ப ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட N2O4 மூல் 0.05 மூல். இவ்வளவுதான் இங்க தரம். கேசி தந்திருக்கு, கனவளவு தந்திருக்குது, ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட N2O4 வாயுன்ற மூல் தந்திருக்கு. நிபந்தனைகள் N2O4 கூட்டக்கூடிய சதவீதத்தை கணிக்கிறது. கேள்வியில உண்மையா ஒன்றுமே இல்லை. அவ என்ன பிரச்சனை? கெமிஸ்ட்ரி பிரச்சனை இல்லை. அந்த இருபடி சமன்பாட்டை சுருக்கி அந்த ஆன்சர் எடுக்கிறதான் பிரச்சனை. அதாவது மேத்ஸ் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து பிரிஞ்சதை நாங்கள் எக்ஸன் எடுத்துக்கொண்டால் உருவானது 2x ஆக இருக்கு. இங்க வெப்பநிலை தரப்படாததால எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் இருக்கு. கனவளவு தந்திருக்கு தானே. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எக்ஸ் சார்பில் சமநிலை மூல்களை கண்டு அப்ப இதுடைய ஆரம்ப மூல் 0.05 பிரிஞ்சது எக்ஸ் எக்ஸ் சார்பில் சமநிலை மூல். N2O4 வந்து உருவானது. அப்ப அது எக்ஸ் சார்பில் சமநிலை மூல். கனவளவு தந்திருக்கிறதால சமநிலை சரிவுகளை காணலாம். 0.05 எக்ஸின் கீழ் 0.5 டெசிமீட்டர் கனம். சரி, இதுவும் 2x கீழ் 0.5 சமநிலை சரிவு எக்ஸ் சார்பில் தெரியும். ஒரு சமன்பாடு ஒரு தெரியா கிடைக்கும். இதுதான் விட. இந்த சமன்பாடுல இருக்கிற அந்த எக்ஸை கணிக்கிறது என்பது எங்களுக்கு என்ன இருபடி சமன்பாட்டுகளால போறதால கொஞ்சம் சுருக்கல் பிரச்சனையை கொண்டு காட்டும். அதை நான் சுருக்கிறதா சொல்றேன். நீங்க நான் இந்த உங்களோட விடையோட கும்பி அவன் சொல்லிட்டு பார்ப்போம். சைன் பண்ணது லைட். சரியா? ஓகே. கேசி சமன். சரி, எங்களோட கோவியை பாருங்க. கேசி சமன் விளைவுகள்கிட்ட சரிவு பிசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கத்தின் தாக்கின சரி. இங்க 2 இங்க 1 தாக்கின சரி வந்து அப்ப கேசிக்கு 0.36 போகும். கேசியை தான் தந்துருக்கு.
கேசி சமன் சைவர்சம் 3 6. விளைவு வந்து 2x ஸ்கொயர் முழுவதன் வர்க்கம். ഇതിന്റെ பீசமானதுல வெளிவைக்கப்பட்ட வர்க்கம். அதன் கீழ் சைவர்சம் 5. சரி, சைவர்சம் 5 மேல 2x ஸ்கொயர் இருந்து வரும். இதன் கீழ் சைவர்சம் 0.5 சய எக்ஸின் கீழ் சைவர்சம் 5 வரும். இது எனக்கு இந்த பின்னம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் என்பதால நான் இதை இப்படி விரித்தெழுத விரும்புகிறேன். 0.36 சமன் இதை என்ன எடுக்கலாம்? 4x வர்க்கம் என்று எடுக்கலாம். கீழே 0.5 தர 0.5 இருக்கலாம். இங்க ஒரு 0.5 இருக்கிறாள் வெட்டு தலைகளா மாறும்போது இது தசம் 5 மீள வரும். 0.05 எக்ஸ் வந்து கீழே வரும். இதுல ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை தானே. இந்த 0.5 இந்த 0.5 பட் சரியா. நான் அடுத்ததான் என்ன செய்யிருக்கிறேன்னா 0.36 4 பிரிக்கிறேன். அப்ப 0.09 எனக்கு வருது. இப்ப 0.09 5 தர 0.05 எக்ஸ் தான் நான் இனி பெருக்க போறேன். இந்த சுருக்கல்ல நீங்க வர போறது அதுதான். இது எக்ஸ் வெட்டு பண்ணிட்டு 4 வெட்டு பண்ணிட்டு அப்ப எக்ஸ் வர்க்கம் மட்டும் இருக்கு. இந்த 0.09 இந்த 4ஆல் சுருக்கினால 0.05 முழுவதன் பிரேக்கெட்டுக்கு 0.05 எக்ஸ். சரி, ஓகே. இத பெருக்கும் போது இப்படி ஒரு ஆன்சர் வருது. எக்ஸ் வர்க்கம் உங்களையும் செக் பண்ணிட்டோம். 0.045 எக்ஸ் சமன் 0.002 ஒரு பெருமானம் வருது. நான் சொன்னதான் சுருக்கல். இப்ப 0.09 தர 0.5 தர 0.05 எக்ஸ். சரிதான். அதுல எக்ஸ் இங்கால இருக்கு. சமன்பாடுகளால மாத்தி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது எப்படி வருமெண்டா 0.00225 0.00225 0.045 எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம். சரி, இதுதான் இந்த தொடர்பாக கிடைக்குது. 0.00225 0.045 எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம். இதை நான் அங்க கொண்டு போய் எனக்கு இப்படி ஒரு வருமானம். இது 0.00225. இது அங்கால போய் இது எக்ஸ் வர்க்கம் அங்கால போகும். அதான் எனக்கு அது பிரச்சனையா வந்தது. இதுல ஒரு -x இருக்கு தானே, அங்கால வந்துடும். 0.00225. இதை நீங்கள் ஏதோ ஸ்டெப் சொன்னீங்களா, எனக்கு அது விளங்கல. என்ன சொன்னீங்களா எனக்கு என்னுடைய விளங்கல. இந்த இந்த சின்ன பெருமானத்தை கொண்டே நான் சமன்பாடுல ஓட்டும் எனக்கு எடுக்க தெரியாது. நானாதான் நான் உங்களுக்கு சொன்னா நிறைவர்க்கமாக்கல் என்ற ஒரு முறைகளால நாங்கள் என்ன செய்யலாம், இதை சுருக்கலாம்னு சொன்னாங்க. நிறைவர்க்கமாக்கல் என்ற ஒரு முறை கூடாக நாங்கள் இதை சுருக்கலாம். அப்படித்தான் நான் சுருக்கிறான். எனக்கு இப்ப நிறைவர்க்கமாக்கல் என்பது என்ன செய்யும், இது இந்த குணகத்தை 2ஆல பிரித்து 2 பக்கமும் கூட்டுறது. சரி, அதான் நிறைவர்க்கமாக்கல் மெத்தட். எக்ஸ் வர்க்கம் சக 0.045 எக்ஸ் 0.045 எக்ஸ் சக ഇതിന്റെ അരവാസിന്റെ വർക്കം 0.045 മുഴുവൻ വർക്കം. ഇത് 2 பக்கம் நான் என்ன செய்ய போறேன்னா கூட்ட போறேன். 0.00225 சக 0.045 முழுவதன் வர்க்கம். இது நிறைவர்க்கத்தின் ஆரம்ப ஷார்ட் ஃபார்ம் கொண்டு வந்தால் எக்ஸ் இது இப்படிவாங்க. எனக்கு ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம். இதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ். அப்படிதான் இருக்கு வர்க்கம். இதையும் பெருக்கி 2ஆல பெருக்கினா இது வரும். இதையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இதே எழுதலாம். ஏ சக பி முழுவதன் வர்க்கம் எழுதலாம். ഇതിന്റെ விரிவுதான் இது. ஓஎல் மெட்ஸ்ல எங்க படிச்சுங்க. இப்ப அந்த முறைக்கால எக்ஸ் ஆக
சைவரசம் சைவர் 4 5 கீழ் 2 முழுவதன் வர்க்கம். இதுதான் எங்களோட நிறைவர்க்கமாக்கலால பெறக்கூடிய ஒன்று. அங்க உங்களுக்கு சைவரசம் சைவர் சைவர் 2 2 5ஓட சைவர் தசம் சைவர் 4 5 இதுதான் சைவரசம் சைவர் 4 5 2ஆல பிரிச்சு வார பெருமானத்தை அதால பெருக்கும். சைவர் தசம் சைவர் 2 2 5ஆல பெருக்க சைவரசம் சைவர் சைவர் 5 என்று வருது. சைவர் தசம் சைவர் சைவர் 2 2 5ஓட சைவர் தசம் சைவர் 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 5. நான் சொல்றது பாருங்க, இந்த வார இந்த பெருமானம் வந்து சைன் பண்ணுது சைவர் தசம் சைவர் 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 5. அதாவது 5 தர 10 4 என்று எழுதலாம். சரிதானே? அப்ப இதை 22 தர 10 22 தசம் 5 தர 10 4 என்று எழுதலாம். உங்களுக்கு எக்ஸக சைவரசம் சைவர் 4 5 கீழ் எக்ஸக சைவரசம் சைவர் 4 5 கீழ் 2 അതിന്റെ முழுவதன் வர்க்கம் சமன். இது ரெண்டையும் கூட்டணும். சரியா? இது ரெண்டையும் கூட்டினா சைவர் தசம் சைவர் சைவர் 2 5ஓட சைவர் தசம் சைவர் 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 5. சைவரசம் சைவர் சைவர் 3 ரெண்டு பேர் சைவர் தசம் சைவர் சைவர் 3 இது ரெண்டு கூட்ட. சரி, அப்போ இப்ப நாங்கள் ஒரு எளிய வடிவத்துக்கு வந்து நிக்கிறோம். அப்படி எக்ஸக சைவரசம் சைவர் 4 5 2 சமன் சைவர் தசம் சைவர் சைவர் 3 அது இந்த வர்க்கம். அப்ப இனி வர்க்கம் மூலம் எடுத்தாச்சுதான் சைவரசம் சைவர் சைவர் 3க்கு வர்க்கம் மூலம் எடுத்தால் சரி. சுருக்கெல்லாம் என்னன்னா எனக்கு வேற மெதட் எனக்கு விளங்குது இல்லை. மச்சின் இந்த நிறைவர்க்கமாக்கல் அவள் இல்லை சுகமா ஓரளவுக்கு சுகமான பெருமானம் கொண்ட வரும். ஆனா இந்த பெருமானங்கள் இப்படித்தானே போகுது, என்ன செய்யணும்? நானும் ஆக்களை கேட்டுக்கொண்டு கட்சியில இருக்கிறதா ஷார்ட்கட் மெதட் இருக்கும்னு சொல்லி அநேகமா அப்படியான கேள்வியில் வார குறைவுதான் இந்த சிக்கல் தன்மைக்குரியதாக இருக்கிறதால சைவர் சைவர் 3 இதுண்ட வர்க்க மூலம் வந்து சைவர் தசம் சைவர் 5 4 என்று வருது. இதுண்ட வர்க்க மூலம் சைவர் தசம் சைவர் 5 4 பிளஸ் ஓ மைனஸ் சைவர் தசம் சைவர் 5 4. சரியா? சைவரசம் சைவர் சைவர் 3 வர்க்க மூலம் வந்து சகவோ சைவரசம் சைவர் 5 4. இது உங்களுக்கு ஏற்கனவே சுருக்கி இருக்குதாங்க. இந்த அரவாசி ஒருக்கா கூட்டுவீங்க ஒருக்கா கழிப்பீங்க. சைவர் தசம் சைவர் 4 5 இருந்து சைவரசம் சைவர் 2 2 5 இது வந்து ஒருக்கா இதோட கூட்டுப்பட போகுது ஒருக்கா கழிப்பட போகுது. இப்ப இதுல வந்து மைனஸ் இருந்தா இது பெரிய வருமானம் இல்லை. சைவரசம் சைவர் 5 4 இல்லை. சைவரசம் சைவர் 5 4 இருந்து இது மைனஸ் யோசிச்சு பாருங்க. இது மைனஸ் இது சைவரசம் சைவர் 2 2 5 எக்ஸாக இந்த தெரிஞ்சுருக்க சைவரசம் சைவர் 2 2 5 என்று வருது. இது மைனஸ்ல இருக்கே இல்லாது. மைனஸ்ல இருந்தா உங்களுக்கு பொருத்தமான ஒரு விட வராது. சகவில இருக்கைக்குள்ள இது போய் கழிவடைக உங்களுக்கு ஒரு பொருத்தமான புறமானம் தரும். சைவர் தசம் சைவர் 5 4 இருந்து சைவர் தசம் சைவர் 5 4 இருந்து கழிக்க போறோம் சைவர் தசம் சைவர் 2 2 5. அவங்களுக்கு எக்ஸுக்கான தீர்வு இது சகவா இருக்கைக்கு எக்ஸ் வந்து சைவர் தசம் சைவர் 3 1 5 சைவர் தசம் சைவர் 3 1 5. அவ கேட்டது என்ன? கூட்டற்பிரிகையின் அளவு கூட்டற்பிரிகை சதவீதம். ஆரம்பத்தில் எடுத்தது சைவரசம் சைவர் 5 அதுல சைவரசம் சைவர் 3 1 5 வந்து பிரிகை. கூட்டற்பிரிகை இந்த சதவீதம் என்று கேட்டால் சரிதான் சைவர் தசம் சைவர் 3 1 5 கீழ்
0.05 63 வீதம் சொல்லி வருது விடுதல் 63. சரி, இந்த விட உங்களுக்கு எங்க பிரச்சனை வந்தது? கெமிஸ்ட்ரிக்கு பிரச்சனை வந்திருக்காது, அப்படிதான் உலக வரைக்கும் கெமிஸ்ட்ரி ஏதாங்க. சுருக்கல் எங்க எதுக்குள்ள பிரச்சனை பட்ட நீங்க வேற மெத்தட்ல சுருக்கினீங்களா? இலங்கையில 2 பேருக்கும் விட வர இல்லையா? நீங்கள் அதான் இருபடி சமன்பாடு சின்ன ரசங்கள்ல கூடுதலா வாரதால இருபடி சமன்பாடு அவ்வளவுக்கு சாத்தியப்படாது. இருபடி சமன்பாடும் அது சிக்கத்தான் பார்க்கணும். இது சுருக்க வேண்டிய ஒரு பெருமானம் தானே, அவன் தவிர்க்க முடியாம இருக்கு. இது உங்களோட நிறைவேற்கமாக கஷ்டமா இருக்கும் இந்த நான் சொல்ற மெத்தட். எனக்குண்டா இது எந்த மாதிரியான கேள்வியும் அணுகலாம்ன்ற மாதிரி இருக்கு. இப்படி பாருங்க, நிறைவேற்கமாக்கல்ல உள்ள ஒரு சாதகமான நிலைமை என்னன்னா பாருங்க, இப்ப நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருவீங்களா இருபடி சமன்பாடு இது வந்துருவீங்களா, கெமிஸ்ட்ரிய சுருக்கி கொண்டு வர இது வந்துடும். இப்ப நீங்கள் எங்க நிக்க போறீங்க? இப்படி ஒரு சமன்பாடுல நிக்க போறீங்க. எக்ஸ் வர்க்கம் சக 0.045 எக்ஸ் சமன் 0.00225 வந்துட்டு. இதான் தொடர்பு. ஏ வர்க்கம் 2ab சக பி வர்க்கத்தை ஏ சக பி முழுவதன் வர்க்கம் என்று எழுதலாம். அப்ப இதுல நின்று ஒட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்த போறீங்க. இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கான என்ன செய்யறா, எக்ஸின் குணகத்தை இதுல ஒன்றிருக்கணும் எக்ஸின் குணகத்தை 2ஆல பிரிச்சு வர்க்கிச்சால் இது வரும் தானே. இதையும் பெருக்கி 2ஆல பெருக்கு தானே இது. அப்ப இதுண்ட குணகத்தை 2ஆல பிரிச்சு மறுதலையா போறோம், 2ஆல பிரிச்சு வர்க்கிக்கிறோம். அப்ப அந்த வேலை தான் நான் இந்த இதுல செய்யறேன். ஒரு வர்க்கிச்சு 2 பக்கமும் கூட்டுறேன். இந்த சமன்பாட்டுல மேலதிகமாக நான் செய்கிற வேலை என்னென்ன, இவற்ற குணகத்தை 2ஆல வச்சு 2 பக்கம் கூட்டிட்டேன். அப்ப இதுல எங்களுக்கு இருக்க போறது ஒரு பிரித்தலும் ஒரு வர்க்கித்தலும். அப்ப இது எங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. சரிதான், 0.045 பிரிச்சு 2ஆல பிரிச்சு திருப்பி அதை வர்க்கிக்க போறோம். அப்ப இதுதான் உங்களுக்கு இதுல இருக்கிற ரிஸ்க். மற்ற ரூட் எடுக்கிறது அப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு இதுல இப்ப கஷ்டம் இல்லை. எக்ஸ் வர்க்கம் சக 0.045 எக்ஸ் சக இதை நான் திருப்பி இந்த ஃபார்மேட்டை இப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு எக்ஸ் சக இதுல இருக்கிற குறிய பார்க்கணும். சக 0.045 அதுன்ற வர்க்கம். அப்ப இங்கால உங்களுக்கு என்ன இருக்க போகுது, ஒரு பெருமானம் 0.00225 என்ற ஒரு பெருமானத்தோட நீங்கள் மேலதிகமாக பெருக்கி கூட்டின பெருமானம் அது இப்படி வருது. இது ரெண்டையும் கூட 0.003 வந்துட்டு 0.003க்கு உங்களுக்கு மடக்க பெருமானத்தால என்ன காணலாம், ரூட் காணலாம். வர்க்கமூலம் காண்றது உங்களுக்கு கஷ்டம் இல்லை. வர்க்கமூலம் காண்டீங்கன்னா திருப்பி என்ன கழித்தல்லாம் போயிட்டேன். அதாலதான் நான் அந்த மற்ற சமன்பாடுகளிலே நான் மைண்டுக்கு எடுக்காம விட்டதான் என்றால் இந்த வழி ஓரளவுக்கு எனக்கு ஓகேயா இருக்கிறதாங்க. இந்த மைண்ட்ல அந்த சமன்பாடே ஞாபகத்துல நிக்கிறீங்களே இருந்தா வேறு ஒரு ரேக்குகளால நாங்கள் ஓடுறது. இப்ப ஓஎல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்க இலகுவாக வர்க்கமூலம் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பிரமாணத்தை போட்டு இந்த பரப்பளவுகள் எல்லாம் கூடுதல் அப்படி அந்த பரப்பளவுகளுக்கு அந்த நீளம் எக்ஸ் அங்கால அதுக்கு எக்ஸ்ன்னு சொல்லி 2 எக்ஸ் அப்படி சொல்லி பரப்பளவுக்கு தொடர்பு எக்ஸை காண சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த இருபடி சமன்பாடுல நிறைவேற்கமாக்கல் மூலம் நாங்கள் அந்த கூட்டைக்கு கழிக்க எடுத்து செய்யற மாதிரி செய்ய சுகமா வரும். இது ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது சுருக்கலாம். இதுக்கு எனக்கு நான் மெட்ஸ்காரரையும் கேட்டு பார்த்தேன். மெட்ஸ்கார்ட்டையும் இந்த ஃபேக்டனும் அந்த சமன்பாடுல பிரதிகிற ஃபேக்டனும் தான் இருக்கு. இந்த ஸ்டெப்ல இருந்து எக்ஸுக்கான தீர்வு இதுக்குள்ள இருக்கிற படிகள் என்றும் எங்களுக்கு தேவை. நீங்கள் ஒரே படியில எடுப்பீங்கள் என்றாலும் சரி அல்லது இப்படித்தான் எடுப்பீங்கள் என்றாலும் சரி எக்ஸ் 0.00315 இப்ப நான் சொல்றேன் இந்த பெருமானம் சில இதுல சுருக்கல் பிள்ளையால பிழைக்கலாம்.
மெத்தடாலஜி உழைக்காது. இந்த மெத்தட் வந்து இப்படித்தான் போகும். இப்ப இதுக்கும் கெமிஸ்ட்ரிக்குமே நாங்கள் சம்பந்தப்பட்டு கஷ்டப்படுறது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான கேள்விகள்ல ஒரு 2-3 கேள்வியை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்து திருப்பி திருப்பி சுருக்கி பாத்தீங்களா தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனப்படும் நினைக்கிறேன். இந்த எனக்கும் இந்த சுருக்கல்ல வர இடர் இருக்குதான், நான் சொல்றேன். எனக்கும் இது பிரச்சனையான ஒரு சுருக்கல் தான். அது காரணம் என்னன்னா அந்த இருவடி சமன்பாடு கொண்டே இருவடி சமன்பாட்டில் இருக்கிற ஒரு இடர் கெமிஸ்ட்ரியில தொடரத்தான் போகுது. சரிதான். இப்ப அடுத்த கேள்வியும் தாங்காச்சு அதே மாதிரிதான். இந்த கேள்விதான் அடுத்த கேள்வி. இப்ப அடுத்த கேள்வியிலேயும் இதே பிரச்சனை தான் நாங்கள் சந்திக்கப்போம். சரி, அது சுருக்கிறீங்களா? எதுக்கு விளங்க இதுவா? ஓ சரி. ஓஎல்ல இப்படி ஒரு எங்களுக்கு அந்த என்ன கணித முடிவுகள் ரெண்டு படிப்பிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு ஓகே இருக்கா? இந்த முடிவு பாடமாக சொல்லித்தான் எங்களுக்கு அடிச்சிருப்பாங்க. இது இந்த முழங்கையில அதான் இதுக்கான ஒரு முடிவு உங்களுக்கு தெரியும் தானே. இதை நீங்கள் ஏசக பி இந்த பெருக்கம் என்று எழுதைக்குள்ள வார விடதான் ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம். சரியா? இது ஓகே தானே. ஏசக பி இந்த முழுவதன் வர்க்கம் என்பது ஏசக பி தர ஏசக பி. இதுல ஏ ஆல ஏசக பியையும் பி ஆல ஏசக பியையும் பெருக்கி கூட்ட வார முடிவு தான் இது. அப்ப இப்ப மறுதலையா என்ன சொல்றோம் என்றால் இப்படி ஒன்ற ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கத்தை நாங்கள் ஏசக பி முழுவதன் வர்க்கம் என்று எழுதலாம் என்று நான் சொல்றேன். ரெண்டும் ஒன்றுதானே. இதை விரிச்சா இது வரும்டா, இதை சுருக்கினா என்ன செய்யும்? இதுதானே வரும். இந்த மறுதலை இப்படி எழுதலாம்ன்றது விளங்குதோ? சரி, இப்ப என்னட்டி ஒரு தொடர்பு வருது. எப்படி தொடர்பு வருதுன்னு சொன்னால் இப்படி வருது. எக்ஸ் வர்க்கம் சக 0.0 நான் இந்த பெருமானத்துக்கே நான் போவேன் வேண்டாம். எக்ஸ் வர்க்கம் 4x சக 2 சமன் 0 வருது. சரியா? எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 2 இப்படி ஒரு பெருமானம் வருது. இதுல உங்களுக்கு தசத்துல வருதாங்க. இதை நான் முழுவன் பெருமானத்துல போட்டிருக்கேன், குழப்ப கூடாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஏ என்றுவீங்கள், இது பி என்றுவீங்கள், இது சி என்றுவீங்கள். அங்கே ஒரு பொது சமன்பாடு ஒன்று இருக்கு, அதுல ஏபிசி இருக்கு. அந்த இடத்துல பிரதிட்டு எக்ஸுக்கு தீர்வு சொல்ல போறீங்களா? அப்படித்தானே? இப்படி ஒரு சமன்பாட்டுல எக்ஸுக்கு தீர்வு காண சொல்லி கேட்டால் இதுண்ட குணகம் ஏ, இதுண்ட குணகம் பி, இதுண்ட குணகம் சி என்று எடுத்துக்கொண்டு அந்த சமன்பாட்டுல போட்டு எக்ஸுக்கு தீர்வு காண போறீங்க. நான் சொல்றேன் எனக்கு சமன்பாடே தெரியாது. ஏன் எனக்கு சமன்பாடு தெரியாம போச்சுன்னா நான் இந்த நிறைவேற்றமாக்கல் என்ற ஒரு முறைகளால இந்த கேள்வியை செய்ய முயற்சிக்கிறேன். அப்ப பாருங்க, நான் இதை இந்த மாதிரி வச்சிருக்காம எனக்கு இப்படி ஒரு ஃபார்மேட்டுக்கு வாரது காட்டி நான் என்ன செய்யறேன்னா இந்த கேள்வியை இப்படி மாத்துறேன். எக்ஸ் வர்க்கம் இதுல ஒன்று போட்டு அந்த பேட்டர்ன்ல வரும். எக்ஸ் வர்க்கம் சக 4x இந்த 2 அங்கால ஒன்று வரும். 2 அங்கால ஒன்று வந்தா 2 வந்து சரி. எக்ஸ் வர்க்கம் சக 4x சமன் 2. இப்ப நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க? இப்படி ஒரு இடத்துல வந்து நிக்கிறீங்க. சரியா? இதுல 2 இருக்கிற இடத்துல 0.00225
4 இருக்கிற இடத்துல 0.045 இருக்கு. விளங்குதோ? இப்ப நான் இந்த தொடர்பை இப்படி ஒரு தொடர்பாக எடுக்கிறதுக்காண்டி ஒரு முறை இருக்கு. இதுண்ட மறுதலை இதை விரிக்கைக்குள்ள ஏயும் பியையும் பெருக்கி 2ஆல பெருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த குணகத்தை 2ஆல பிரிச்சுட்டு வர்க்கிச்சால் பி வரும். அதான் உண்மை. அப்ப எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் குணகம் குணகத்தை 2ஆல பிரிக்குங்க. 2ஆல பிரிச்சா 4 2ஆல பிரிச்சா 2 2 வர்க்கம். சரியா? இதுதான் இந்த பி 2 சக 2 வர்க்கம். இதை 2 பக்கம் நீங்க என்ன செய்வாங்கன்னா கூட்டவும். இது விளங்குது. இது இப்ப பாருங்க, ஏ வர்க்கம் பி வர்க்கம் மாதிரி 2 வர்க்கம் இருக்கு. இதை திருப்பி நீங்க விரிச்சு எழுதி பாருங்க. எக்ஸ் ஆக 2 எழுதுவீங்க. இப்ப இதை நிறைவேற்கமாக போறீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ஆக 2 எழுதலாம் என்று நான் சொல்றேன். இதை எக்ஸ் ஆக 2 முழுவதன் வர்க்கம் என்று எழுதலாம். திருப்பி விரிச்சு பாருங்க. இதுண்ட வர்க்கம் இதையும் பெருக்கி வாரவுடைய 2 அளவு இருக்கு. அப்ப 4x இதுண்ட வர்க்கம் 2 வர்க்கம். அப்ப எக்ஸ் ஆக 4x ஆக 2 வர்க்கம் என்பதை எக்ஸ் ஆக 2 முழுவதன் வர்க்கம் என்று எழுதலாம். இதுதான் அந்த நிறைவேற்கமாக்கல் என்று சொல்றோம். விளங்குதாங்க? இந்த ஸ்டெப் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. எனக்கு என்னன்னா அதுல ஒரு சிக்கல் வரும் என்பதால்தான் நான் என்ன செய்யறேன்னா எப்போதும் இது ஒன்றாக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்றேன். அப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரி 2 இருக்குமாண்டா ஒட்டுமொத்த சமன்பாட்டையே 2ஆல பிரிச்சு போட்டு எக்ஸுக்கு முன்னால இருக்கிற குணகத்தை 1 வச்சிருப்போம்டா எங்களுக்கு இந்த குழப்பம் பெறாது. இல்லை இந்த எக்ஸுக்கு முன்னால இருக்கிற குணகத்தை 2ஆல பிரிக்கணும். அதான் 2a பிரிக்கணும். இதுல நான் ஏ உண்டாக எப்போதும் பார்த்து கொள்றதால நான் 2ஆல மட்டும் பிரிச்சு கொள்றேன். நான் இப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரி ஏக்கு பதிலாக 2 இருக்குமென்றால் நான் என்ன செய்வேன்டா முதலே இந்த 2ஆல பிரிச்சு எக்ஸுக்கு முன்னால இருக்கிற குணகத்தை உண்டா மாத்திடுவேன். சொல்றவங்களா? ஏன்னா அது வந்து எல்லாத்துக்குள்ளாலும் தலையடியே கொடுக்கும். அதனாலதான் நான் அப்படி செய்யறேன். இது பின்னத்துல வச்சிருக்கிறவங்களுக்கு தான். இப்போ நீங்க இந்த 4 2ஆல பிரிக்கிறீங்க. 2 இதுல இருக்கிற குணகத்தாலும் சேர்த்து தான் பிரிக்க. அப்ப இது குணகம் உண்டாக நான் பேணிக் கொள்றதால 2ஆல பிரிச்சு வர்க்கிக்கிறேன். அப்ப உங்களுக்கு எக்ஸ் ஆக 2 முழுவதன் வர்க்கம் வந்து இப்ப உங்களுக்கு இஞ்சால என்ன இருக்கு 2 2 வர்க்கம் நீங்க கூட்டிங்க. அப்ப 2 வர்க்கம் 4 6 வரும். அப்ப உங்களுக்கு 6 வர்க்கம் மூலம் எடுத்தீங்கன்னு சொன்னா 6 வர்க்கம் மூலம் சும்மா காணலாம் தானே. பிளஸ் மைனஸ்ல வருமானம் வரும். எக்ஸ்ல எக்ஸ் ஒருக்கா 2 இது பிளஸ் எடுத்து 2 கழிக்கிறீங்க. இன்னொருக்கா இதை மைனஸ் எடுத்து மைனஸ்ல கூட்டிங்க. மைனஸ்ல பெருமானம் பெறாது. உங்களுக்கு எக்ஸுக்கு ஒரு தீர்வு விளங்குதா சொல்றாங்க. இந்த கேள்வியுமே அப்படித்தான். என்ன ஒன்றும் செய்யலாம இருக்கு. நானும் பல பேர்கிட்ட கேட்டுட்டேன். மெட்ஸ்கார்டையே கேட்டுட்டேன். மெட்ஸ்காருக்கும் சில பேர் என்ன எனக்கு சொல்ல தெரியாது. இதுக்கண்ட ஒரு கேள்வி இப்படித்தானே. அப்ப என்னண்டு அது ஆரம்பிச்சுல இதுல எக்ஸ்ட்ரா ஓடுறதுக்காரருக்கு இதன் வேலை செய்யுமான்னு நினைக்கிறேன். அனுபவம் சில நேரத்துல வேலை செய்யும். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி எனக்கு இதை கொண்டு போய் இதுல சமன்பாட்டுல போட்டு சமன்பாட்டை சுருக்கி எடுக்கிற சமன்பாடு சுருக்கி எடுக்கிறது பெரிய தலைவடியான விஷயம் தான். அதுக்கும் வர்க்கம் மூலம் இருக்கு. அப்ப அதை பிரிக்கணும். அதை விட எனக்கு இது சுகம் மாதிரி தோன்றுது. இப்படி எடுத்து நிறைவர்க்கமாக்கி போட்டு இது வர்க்கம் மூலங்கான்றதான். அந்த விஷயம் தான் நான் இதுலயும் செய்யறேன். அடுத்த கேள்வியும் தங்கச்சி செய்யலாம். நீங்க ஒரு சுருக்கி பாருங்க. அடுத்த கேள்வியும் இந்த இருபடி சமன்பாட்டுகளால தான் தீர்வு வரும். ஆனா என்ன நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை. அது என்ன 2012 உங்களுக்கு பிரிகேண்டிய அளவு எக்ஸ் வந்து காணணும்டா நிறைவேற்கமாக்கலுக்கு முன்னால்தான் காணலாம். அடுத்த கேள்வியும் சொல்றேன்னு பாருங்க. நீங்கள் சுருக்கி பாருங்க. நான் உங்களுக்கு பார்ப்பேன். நானும் ஆராய்ச்சி தான் செய்கிறேன். எத்தனோல் 45வது கேள்வியில CH3 CH2OH இது இருபடி சமன்பாடுலாம் போய் நிற்கிறது. எத்தனோல் 4 மூலம் ஒரு மூலம் எத்தனோயிக் அமிலத்தின் 4 மூலம். ஆரம்ப மூல்கள் சமன் இல்லைன்னு சொன்னா இது கட்டாயமாக போயிட்டா நிற்கும் இருபடி சமன்பாடு.
ரெசிப்டர் வரும் CH3COC2H5 ரெசிப்டரும் நீரும் ഇതിന്റെ ഭൗതിക നിലയിൽ ലിക്വിഡ് KC 4 எடுத்து தந்திருக்கு. அப்ப அதே கேடுதான் KC வந்து 0.36 சொன்னீங்க. இங்க KC 4 சொல்லி அப்ப பிரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. Y என்று எடுத்தால் இங்கேயும் Y பீசமான 1:1 இந்த உருவானது Y இதுல உருவானது அவர் சமநிலை சரி 1 செய்ய Y 4 செய்ய Y இது Y சதம் ரெண்டு பக்கமும் கனவுளவு சமர்ந்து பீசமான குணகம் சமனா இருக்கிறதால ரெண்டு பக்கமும் பீசமான குணகம் சமனா இருக்கிறதாக நாங்கள் கனவுளவு கருத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 4 சமன் இது 4 இருந்து என்ன பிரயோஜனம்? அங்க இது சமன் இல்லையே அதனால எங்களுக்கு விட வராது. அப்ப Y வர்க்கத்தின் கீழ் 1 செய்ய Y 4 செய்ய Y என்று அப்ப இது உங்களுக்கு 4 இருந்திருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? இந்த கேள்வியில 2 வர்க்கம் Y இந்த வர்க்கம் கீழ் 4 x இந்த முழுவன் வர்க்கம் ரெண்டு பக்கம் ரூட் எடுத்து அநேகமான கேள்விகள் அப்படித்தான் கேட்கப்படுது. ஆனா இந்த மாதிரி கேள்வியும் வருது. ரசாயன சமநிலையை பொறுத்தவரை நீங்க இதுல எந்த நெக்லெட்டும் செய்யலாம். இது அயன் சமநிலைன்னு சொன்னால் புறக்கணிக்கலாம். இதோட கெமிஸ்ட்ரி முடிஞ்சிடும். வைக்கு தீர்வு வரணும்னு சொன்னால் மேத்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மேத்ஸ் இந்த சுருப்பல்ல என்ன மாதிரி வரும் நீங்க ஒரு பாருங்க. நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் இந்த சுருக்களை பார்ப்பேன். நான் விசாரித்து வந்துருக்கிறேன். இதை ஷார்ட்கட்டா சுருக்குறளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல. மேத்ஸ் வாத்தி மாதிரி எங்கிட்ட பார்ப்போம். சரி இது இதுல உங்களுக்கு 4x இது 4x சொல்லியிருந்தா உடனடியா தீர்வு வந்துடும். இல்லை என்றால் இது இப்ப இனி என்ன செய்ய போறீங்க? இதால இதை பெருக்கி இதால இதை பெருக்கி கூட்டி ஒரு இருபடி சமன்பாட்டுக்குள்ள போய் அதுக்கு பிறகு நீங்கள் சமன்பாட்டுக்கு வரும். எனக்கு இருபடி சமன்பாட்டுக்கு போக எனக்கு இதுக்கு அந்த வந்தபடி எனக்கு திருப்தி இல்லை. நான் நைட் செய்யக்குள்ள எனக்கு அவ்வளவு மைண்ட் இந்த கன்சன்ட்ரேஷன் இல்லாம போயிட்டு நான் அதை விட்டுட்டேன். இப்போ 4 சமன் Y வர்க்கத்தின்கள் 1 செய்ய வையுங்கள் 4 செய்ய வையன்னு வந்தது. இதை சுருக்க எனக்கு இருபடி சமன்பாட்டுக்கு வந்த தொடர்பு என்னன்னா இப்படி ஒரு தொடர்பு 4 Y வர்க்கம் செய்ய 20Y சக 16 சமன் Y வர்க்கம் என்று வருது. இதுல 3 Y வர்க்கம் செய்ய 20Y சமன் செய்ய 16 என்று அங்கால ஒன்று. நீங்கள் சொல்ல வர்றது இதான். நீங்க சொல்றது சரி. இந்த 3 ஆளையும் பிரிக்கும். இந்த 3 நான் முதலே பிரிச்சு விட்டுருவேன். Y வர்க்கம் என்றே எடுத்துட்டு Y வர்க்கம் சமன் 20/3 Y சமன் செய்ய 16/3. இப்ப சரி. நீங்கள் நிறைவேற்கமாக்குறதுக்கு இதையும் சேர்த்து பிரிக்கணும் பண்றீங்க. நான் அது எனக்கு பிரச்சனையா இருக்கும் என்பதால நான் ஒட்டுமொத்த சமன்பாட்டை 3ஆல பிரிச்சு வெற்ற குணகத்தை உண்டாக்கி இனி நீங்கள் 20/3 2ஆல பிரிச்சு 2 பக்கமும் கூட்டினீங்கன்னா சரி. இதுதான் Y வர்க்கம் செய்ய 20/3 Y சக 20/6 வர்க்கம் சமன் செய்ய 16/3 20/6 வர்க்கம். சரியாங்க. நீங்கள் இப்ப நீங்க சொன்ன ஃபார்மேட்டுக்கு இப்ப இது வந்து இதாலையும் 2ஆலையும் சேர்த்து பிரிக்கிறீங்க. 2A ஆல பிரிக்க இப்ப உங்களுக்கு 6 வருது. சொல்றவங்க இப்ப இந்த சுருக்களை நீங்க ஒரு நிறைவேற்கமாக்கல் முறையில செய்து பாருங்க. இதுல என்ன நீங்கள் உங்களுக்கு விளங்கின மெத்தட்ல செய்யுங்க. நீங்க ஏதோ ஷார்ட்கட் சொன்னீங்களோ அதுல பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் அதாவது காரணிப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு பெருமானம் பொருத்தமா இருந்தா தான் சாத்தியப்படும். அப்படியா? ஓகே. அப்ப நான் இதை உங்களுக்கு அடுத்த முக்கியத்தை கேட்கிறேன். நான் இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்கள் 5ஆம் மணில இந்த புத்தகத்தின் கேள்விகளே போடுவா. உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த புத்தகத்தின் கேள்விகள். இல்லைன்னா நான் இந்த கொப்பி நோட்ஸ் கேள்வியை போடுவேன். சரி, புத்தகத்தின் கேள்விகளால நாங்கள் போவோம். நான் போட்டு விடுறேன். நீங்கள் இதோட அதையும் செய்து கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு 3-4 கிளாஸ்ல முடிச்சிடலாம். நீங்க வளநூல்ல இருக்கிற கேள்விகள் செய்வீர்கள் தானே?
பாஸ்ட் பேப்பர்கள் இல்லாம நாங்கள் மினக்கட்டாலும் பிரியோசனமாக சரி என்ன அங்கே கரைதுரான் சொல்ற விளங்க கரைதுரான் ஒப்புறதை பற்றி கேட்குறீங்களா கேஎஸ்பிக்குல கதைக்கிறீங்களா இல்லைன்னா சும்மா வேறு ஏதாவதுல கதைக்கிறீங்க சரி சரி இப்போ என்னண்டா இப்போ கரைப்பானின் முனைவும் கரியத்தின் முனைவையும் வச்சுக்கொண்டு ஜெனரல் கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்சிருக்கிறீங்களா அதே அடிப்படையாகணும் இப்போ ஓர்கானிக்கை பொறுத்தவரையில நீர்ல கரைகிறாக்கள் நீர்ல கரையாதாக்கள் அல்லது கரைதிறன் கூட கரைதிறன் குறைவென்று பார்க்க நீர் மூலக்கூறுக்கும் நீங்கள் கரைக்கிற மூலக்கூறுக்கும் இடையில தோற்றுவிக்கப்படுகின்ற துணை இடையீர்ப்பு விஷயம் வலிமையை பார்க்கணும் இப்போ அல்கஹால்ல OH கூட்டம் இருக்கு நீர்ல OH கூட்டம் இருக்கு அப்ப ரெண்டுக்கும் இடையில ஐதரசன் வாரதால ரெண்டுமே என்ன செய்யும் கரையும் ஆனா அல்கஹாலின் மூலக்கூட்டு துணிவு அதிகரிக்க 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 அதுக்கு லண்டன் கவர்ச்சி விசையும் வந்து என்ன செய்ய மாட்டா கூடும் அப்ப லண்டன் கவர்ச்சி விசை கூடிக்கொண்டு போய் ரெண்டு மூலக்கூறு தங்களுக்குள்ள தாங்களை என்ன செய்யும்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று கவர்ச்சி விசை ஏற்படும் அப்ப நீருக்கும் பியூட்டனோலுக்கும் இடையில வார கவர்ச்சி விசையை விட ரெண்டு பியூட்டனோலுக்கு இடையில வார கவர்ச்சி விசை உயர்வாக இருக்கும் அப்ப நீர் தண்ட மூலக்கூறுகளோட ஐதரசன் முனைப்பில் இருக்க பியூட்டனோல் தண்ட மூலக்கூறுகளோட லண்டன் கவர்ச்சி விசை ஐதரசன் முனைப்போட ஒரு வலிமையான பிணைப்பை தோற்றி அப்ப அடர்த்தி வேறுபாடு காரணமாக ரெண்டுமே பிரியும் அப்ப ஐதரசன் முனைப்பு தோன்றுமெண்டா கட்டாயம் கரையும் என்று ஒரு விதமான தேவைப்பாடும் இல்லை இப்ப எங்கள்கிட்ட இப்படி ஒரு விளக்கம் இருக்கு முனைவுடைய மூலக்கூறுகள் முனைவுடைய கரைப்பான்கள்ல நன்றாக கரையும் என்று சொல்ற அதே நேரத்தில் ஏன் முனைவற்ற கரைப்பான்கள்ல முனைவற்ற கரையங்கள் கரைகிறன்றதுக்கான விளக்கம் எங்கள்கிட்ட இல்லை இருக்கா ஒரு கார்பன் குளோரைட்ல I2 கரைகிறதுக்கு நாங்க என்ன நியாயம் சொல்ல போறோம் ஆனா அமோனியா நீர்ல கரைகிறதுக்கு நாங்கள் காரணம் சொல்லுவோம் அமோனியா ஒரு முனைவுடைய மூலக்கூறு நீர் முனைவுடைய மூலக்கூறு ரெண்டுக்கும் இடையில இருமுனைவு கவர்ச்சி வருது அதாவது ஐதரசன் முனைப்பு தோன்றது கரையுது ஏன் கார்பன் குளோரைட்ல I2 கரையுது என்று கேட்டால் லண்டன் கவர்ச்சி விசை செல்வாக்கு செலுத்தும் ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற லண்டன் கவர்ச்சி விசை கிட்டத்தட்ட சமனா வரைக்குள்ள அப்ப I2வும் லண்டன் கவர்ச்சி விசையில இருக்கிறதும் பார்க்க கார்பன் குளோரைடு லண்டன் கவர்ச்சி விசையில இருக்கிறதும் பார்க்க I2வும் கார்பன் குளோரைடு லண்டன் கவர்ச்சி விசையில இருக்கிற விசைகள் எல்லாம் கிட்டத்தட்ட சமனா இருக்கு சரியா சமனா இருக்காது ஒன்றோடு ஒன்று கலந்துடும் இப்ப I2 கொண்ட நீருக்க போடுறீங்க I2 இடையில லண்டன் கவர்ச்சி விசை இருக்கு I2 மூலக்கூறுகள் எல்லாம் லண்டன் கவர்ச்சி விசையில ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கும் நீரெல்லாம் ஐதரசன் முனைப்பால் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கும் ரெண்டையும் கொண்டு ஒன்றா சேர்க்கும் போது I2க்கும் நீருக்கும் இடையில வார கவர்ச்சி விசை வலிமை குறைவாகும் போது அப்ப அந்த வலிமையில அதுகள் எல்லாம் ஒன்றா சேர இந்த வலிமையில இதெல்லாம் ஒன்றா சேர ரெண்டுக்கும் இடையில கரைதிறன் வந்து குறைவாக இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில நீங்கள் கரைதிறன் ஒப்புறன்னு சொன்னால் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில உருவாக்கப்படுகிற கவர்ச்சி விசையை ஒப்பிடலாம் அப்ப நீங்கள் அல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலம் அல்கேன் அந்த மாதிரியான மூலக்கூறுகளுக்கு இடையில நீருக்கும் இடையில வார கவர்ச்சி விசையை ஒப்பிட்டு தான் அதனை கரைதிறனை பற்றி கேட்கறது சரி அப்ப நீங்கள் பியூட்டனோல் அல்கஹால் எல்லாம் கரையும்னு சொல்லல அது புரோப்பனோல் வரைக்கும் தான் கரை அப்ப பியூட்டனோல் ஐதரசன் முனைப்பு இல்லையோ ஐதரசன் முனைப்பு இருக்கு சரியா இந்த மாதிரியா நீங்கள் கேட்ட நீங்கள் உலகையில NAF மற்றது KF மற்றது KBR அப்படிதானே NAF KF KBR ഇതിന്റെ கரைதிறனை நாங்கள் பார்க்கிறதுன்னு சொன்னால் இவற்றின் சாளக பிணைப்பை தான் பார்க்கிறோம் இதுக்கும் அடுத்துள்ள கவர்ச்சி விசைக்கும் இடையில இந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து ஒரு அயன் சேர்வு இதை நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் நீரேற்ற சக்தியையும் சாளக சக்தியையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த கரைதிறனை நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் ഇതിന്റെ கரைதிறன் வந்து இப்படின்னு சொன்னா இப்ப NaOH கரைதிறனோட
MgOH இந்த கரைதிறனை ஒப்புறது MgOH இந்த கரைதிறனோட கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைதிறனை ஒப்புறது மாதிரி கிட்டத்தட்ட இந்த பட்டியல் தான் இருக்க போகும். அப்ப NaF solid கரையிற அளவு வந்து கரைதிறன் Na plus F minus aqueous இப்படி இருக்குமாண்டால் இதுக்கு ரெண்டு சக்தி இங்க தொடர்பட போகும். இது சாளக பிரிகை சக்தி என்று சொல்றோம்னா இந்த திசையில சொல்லணும், சாளக சக்தி என்ன இந்த திசையில சொல்லணும், புரோவப்பத்துக்குரியது. இதுக்கு பேர் நீரேற்ற சக்தி. சரி, இதுக்கு நீரேற்ற சக்தி. சாளக சக்தி மைனஸ் நீரேற்ற சக்தி மைனஸ். இந்த மைனஸை விட இந்த மைனஸ் இந்த கூட்டுத்தொகை பெருசு என்றால் இதுக்கு மைனஸ் வரும். திசை மாறும் தான். இது இந்த திசையிலான மைனஸ், இந்த திசையில பிளஸ். அவர் ரெண்டு பெரிய மைனஸ்களை கூட்டி சின்ன பிளஸ் கழிக்கல உங்களுக்கு டெல்டா H வந்து மைனஸ்ல இருக்கு. அதே மாதிரி இப்ப KF பத்தி நீங்க கதைக்கிறீங்கன்னு சொன்னால் K பிளஸும் F மைனஸ். உங்களுக்கு K கேஸ் F மைனஸ் கேஸ். இது K இந்த நீரேற்ற சக்தி, இது F இந்த நீரேற்ற சக்தி, இது KF இந்த சாளக சக்தி. சரியா? அப்ப இதுல வார வெப்போல்டு மட்டும் மைனஸ் ஆயிருக்குமா பிளஸ் ஆயிருக்குமா, இதுண்ட சாளக சக்தியின் நீரேற்ற சக்தியின் பெருமன் தான் தீர்மானிக்கும். சரியா? ஓகே. இப்ப இல்ல தெரிஞ்சாண்டே நீ நாங்கள் பொதுவாக உண்மையில கரைசலாக்கல் வெப்ப உள்ளுரை வந்து அப்படி போகும் எங்களுக்கு பொதுவாக குறிப்பிட முடியாது. ஏன்னா அது சாளக கூட்டப்பிரிய சக்தியிலையும் நீரேற்ற சக்தியிலையும் தாங்கி இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களுடைய அனுபவம் அல்லது எங்களுடைய ஒரு பொதுவான தொடர்புகளை பயன்படுத்தி என்ன செய்யலாம் சொல்ல இப்ப NaOH விட MgOH கரையாது, MgOH CaOH கரையுதுன்னு சொல்றேன் தானே. என்னண்டா இதுண்ட சாளக சக்தியின் அதிகரிப்பை விட இதுண்ட நீரேற்ற சக்தியின் அதிகரிப்பு உயர்வாக இருந்தால் மாறி நடக்கும். சரிப்பா, எல்லாமே மாற போகுது. KF-க்கான சாளக கூட்டப்பிரிய சக்தி மாறுவேன் ஆற கூடுது. இப்ப NaF சாளக சக்தியும் KF சாளக சக்தியும் சமன் இல்லை. Na பிளஸ் நீரேற்ற சக்தியும் K பிளஸ் நீரேற்ற சக்தியும் சமன் இல்லை. இனி நாங்கள் இது கரைகிற திறனை விளங்கப்படுத்துவோம். இதுன்ற ரெண்டு பெருமானமும் எங்களுக்கு தெரிஞ்சா ஷாப்பா கரைதிறண்ட போக்கை பற்றி நாங்கள் குறிப்பிடலாம். இல்லையென்றா நாங்கள் இனி பண்பறு ரீதியாகத்தான் யோசிக்கணும். என்னென்றா NaF-ம் KF-ம் வந்து ஒரே கூட்டத்தை சேர்ந்து, NaF-ம் KF-ம் வந்து ஒரே கூட்டத்தை சேர்ந்து இதுல வந்து கூட்டத்தின் வழி புளோரைட் கரைதிறன் வந்து இப்ப அதிகரிக்கும். கூட்டத்தின் வழி புளோரைட் அயன் தன்மை கூடும். அயன் சேர்வைகள் நீர்ல நல்லா கரையும் தானே, அப்ப அயன் தன்மை கூடும். அப்ப இதோட இது கரையும். இனி நீங்கள் பார்க்க வேண்டியது KBr. இதுல இருக்கிற அயன் தன்மையை விட இதுல இருக்கிற அயன் தன்மை இப்ப KF இவர் வந்து கரைதிறன் என்ன புளோரின் தானே, ஆரை வந்து குறைவு. இதுக்கு முனைவாக்கம் இருக்குது, பங்கீட்டு வழி இயல்பு இதுக்கு கூடும். இப்ப KF விட KBRக்கு கரைதிறன் குறைவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்டா நான் இதை செக் பண்ணி சொல்றேன். புளோரின் இருக்கிறதால புளோரின் ஒரு பிரச்சனைக்குரிய ஆள். பங்கீட்டு வழி இயல்பு KF KCl பங்கீட்டு வழி இயல்போட KBRக்கு பங்கீட்டு வழி இயல்பு கூட தான். பங்கீட்டு வழி இயல்பு கூட இல்லை. இதுல என்ன பிரச்சனை சொல்றேன், இதுல வந்து பிணைப்படை தூரம் வந்து கூடும். இப்ப KBR தானே, KBRக்கு வந்து ஆரை வந்து உயர்வாக இருக்கிறதால இது இலகுவாக இது அயனாக்கம் அடையும் நினைக்கிறேன். நீரேற்ற சக்தியும் வந்து குறையிறால அயனாக்கம் அடையும். இதுக்கு நான் ஒருக்கா செக் பண்ணி சொல்றேன். KF விட KBRக்கு கரைதிறன் கூடவா இருக்குமா குறைவா இருக்குமான்னு சொல்லி முனைவாக்கும் வலுவை அடிப்படையாக கொண்டு யோசிச்சா F மைனஸை விட BR மைனஸுக்கு ஆரை குறையும். K பிளஸ் மாற இல்லை, ரெண்டுலையும் K பிளஸ் தான். இது வந்து முனைவாக்கம் அடையாது, இது முனைவாக்கம் அடையும். இதுண்ட அயனியல்பை விட இதுக்கு அயனியல்பு குறையும். அயனியல்பு குறைய கரைதிறன் குறையும். இப்படித்தான் இருக்கும். KBR கரைதிறனை விட KF-க்கு கரைதிறன் கூடவா இருக்கும். ஆனா புளோரின் ஒரு மிகவும் ஆற குறைஞ்ச ஒரு மூலகமாக இருக்கிறதால சில இதுல சிக்கலை கொடுக்குதோ இல்லையா. KCl கன்ஃபார்மா கதைக்கலாம். எதுக்கு நான் இது உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். என்ன இதுதான் பிரச்சனை. இப்ப ரெண்டே எல்லாமே மாறும். இதுகள்கிட்ட நெட் வேல்யூ தான் இதை தீர்மானிக்கப்படுது.
இது மாறிக்கு எங்களால் சொல்லிடாது. ஆனால் பொதுவா யோசிச்சா சில இதுல எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த வேல்யூ ஒர்க்கா செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க தானே கேட்ட நீங்க அதான் நான் உங்களுக்கு பண்பறு ரீதியாக யோசிக்கிறது கடினமா இருக்கு. அயன் சேர்வை வந்து கரையக்கூடியது, பங்கிட்டு வலி சேர்வை கரையதரம் குறைஞ்சது. அப்ப கேபிஆர் பங்கிட்டு வலி இயல்பு கேஎஃப் விட குறைவுதான், சாரி கூடத்தானே, பங்கிட்டு வலி இயல்பு கூடத்தான், ஏன் முனைவாக தன்மை கூட. பங்கிட்டு வலி இயல்பு அதிகரிக்கும் போது கரையதரம் குறையும். அப்ப இது பண்பறு ரீதியாக யோசிச்சால் இப்படி ஒரு முடிவு. ஆனா சில நேரத்துல அளவறு ரீதியாக பார்க்க எஃப் மைனஸ் வந்து நீரேற்ற சக்தி உயர்வா இருக்கலாம். எஃப் மைனஸ் இந்த நீரேற்ற சக்தி உயர்வா இருந்தால் அதிக அளவு புறவப்பத்துக்குரியதாக இருக்கும். ஆகவே டெல்டா எச் வந்து நல்லா மைனஸ்ல இருந்தால் இலகுவாக என்ன செய்யும், கரையும். அப்ப அது வேல்யூக்களோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பண்பறு ரீதியாக கதைக்கிறது சில இதுல பிரச்சனைக்குரியதாக இருக்கும். 2020 சரி, நான் இருக்கேன் பாக்குறேன். பார்த்து இது இந்த வேல்யூவை வச்சு 2 கூட கொடுத்துருக்கேன். 2 இப்படி இதென்று சொன்னாலும் சரி, அல்லது மாறி சொன்னாலும் சரி, இது குழப்பம் இல்லாம வந்திருக்கும். இதான் இந்த கரைசலாக்கல் வெப்பம் வந்து இந்த 2 காரணியிலையும் தங்கி இருக்க போகும். இதுண்ட வேல்யூவை தீர்மானிக்க போறது சாளக கூட்டற்பிரிய சக்தியும் நீரேற்ற சக்தி. சாளக கூட்டற்பிரிய சக்தி இந்த திசையில கதைக்கப்படும். ஒரு மூல் திண்ம அயன் சேர்வை முற்றாக பிரிகை அடைஞ்சு வாயுநிலை அயன்களை தோற்றுவிக்க ஏற்படுற வெப்பம்ன்ற மாற்றம்தான் சாளக கூட்டற்பிரிய சக்தி. அப்ப பிணைப்பு உடைகிற திசையில வரையறுக்கப்பட்டிருக்காங்க. அது எப்போதும் அக வெப்பம், எசுவின் வெப்ப கூட்டல் விதியில. அப்ப சக சய இதுவும் மாறிக்கொண்டிருக்க இதுன்ற மாற்றத்தை திட்டமாக கூற முடியாது. அப்ப கரைசலாக்கல் வெப்பம் எப்போதும் சக ஒன்றும் சய ஒன்றும் சொல்லிடலாம். அதுல குழப்பம் இருக்கிறதால அப்படி கொடுத்துட்டு நான் பார்க்கிறேன். டேட்டா வேல்யூ செக் பண்ணினேன், அந்த குழப்பம் பார்த்துட்டு பிறகு அடுத்த வகுப்பு விலங்குல தாங்கஜி. மின்னது தன்மை குறைவு, நீரேற்ற சக்தி குறைக்கும். அதே நேரத்துல இந்த சாளக கூட்டற்பிரிய சக்தியும் குறையும் தானே. ஆற கூடுறதால என்ஏஎஃப்ல இருக்கிற வலிமையை விட கேசிஎல்ல இருக்கிற வலிமை குறைவா தானே இருக்கும். கேஎஃப்ல இருக்கிற வலிமை குறையும், இதுவும் குறைஞ்சு இதுவும் தானே குறையும். இது சொல்லுங்க. என்ஏஎஃப் விட கேஎஃப்க்கு இதுல இந்தியா என்ஏஎஃப் விட கேஎஃப்க்கு இது ஒன்று. இதுக்கு அயனி இயல்பு கூட. ஏன் இதுக்கு இது ஒன்று, இது தசமம் தானே. இதுக்குதான் வேறுபாடு கூட, கேஎஃப்க்கு வேறுபாடு கூட, அயனி இயல்பு கூடும். என்ஏஎஃப் அயனி இயல்போட கேஎஃப் அயனி இயல்பு கூடும். கட்டியண்டி யாரை அதிகரிக்க முனைவாக்கும் மேல குறையுது என்று யோசிக்கலாம் தானே. அயனி இயல்பு கூடைக்குள்ள கரைதிறன் கூடும். இது சரிதானே. ஓகே, நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல செக் பண்ணிட்டேன்னு சொல்றேன். சரி.